கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் 1 சாமுவேல் 17வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் இங்கே வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்றைக்கி மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமாங்க? உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்திற்கும் ஒரு காரணம் இருக்குன்னு உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். ஒரு முகாந்தரம் இருக்குதுன்னு உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன். தேவன் உங்கள் வாழ்க்கையில் யாரையாவது சந்திக்க வச்சாருனாலும் ஒரு முகாந்தரம் உண்டு. ஏதாவது ஒரு இடத்துக்கு கொண்டு போனார்னாலும் ஒரு முகாந்தரம் உண்டு. நிறைய நேரத்தில் நிறைய பேர் புலம்புகிறத பார்த்துருக்கேன். எனக்கு ஏன் இந்த வாழ்க்கையை தந்தீங்க? எனக்கு ஏன் இந்த வேலையை தந்தீங்க? எனக்கு ஏன் இப்படிப்பட்ட கஷ்டத்தை தந்தீங்க அப்படின்னு சொல்லி. தேவ பிள்ளைகளே, தாவீது ஒருபோதும் கோலியாத்து முன்பாக எதிர்க்கிறதற்காக போகவில்லை. தன்னுடைய சகோதரர்களை நலம் விசாரித்து வர தன் தகப்பன் அனுப்புகிறான். எதிர்பாராத விதத்தில் இவன் கோலியாத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு முகாந்தரம் அமைந்தது. அந்த முகாந்தரம் தான் அவன் உயர்வுக்கும் காரணமாய் மாறிற்று. இன்னைக்கு நான் உன் வாழ்க்கையில் சொல்ல வரேன், தேவன் உன் வாழ்க்கையில் அனுமதிக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு முகாந்தரம் உண்டு. அது உனக்கு இப்போ தெரியலனாலும், நடக்கும்போது தெரியலனாலும், அது நடந்ததுக்கு அப்புறம் உனக்கு தெரியும், இதெல்லாம் நல்லதுக்காக, நன்மைக்காகத்தான். ஒரு ஆமைன்னு சொல்லிருங்களேன். என்ன பிரதர், நான் காலையில் தான் எழும்பி கேட்டுக்கிட்டு இருந்தேன், என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு தெரியலை, என்ன நடக்குதுன்னு புரியலை, அப்படி கேமராவை வீட்டுக்குள்ளே வச்ச மாதிரியே பேசுகிறீங்கன்னு நிறைய பேர் என்னை பார்த்து கேட்குறீங்களா? இன்றைக்கி நான் உன்னை பார்த்து சொல்ல வரேம்மா, நீ வீட்டுக்குள்ளே இருந்தாலும், ஆஃபீஸில் இருந்தாலும், பஸ்ஸில் போகும்போதும், ட்ரெயினில் போகும்போது இதை நீ கேட்டுட்டு போனாலும், என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியலை பிரதர். என் வாழ்க்கையில் ஏன் இந்த கணவனை எனக்கு அனுமதித்தார்? எதற்கு இந்த மனைவியை அனுமதித்தார்? எதற்கு இந்த வேலையை அனுமதித்தார்? இவ்வளவு கஷ்டம்னு இன்னைக்கு நான் உன்னை பார்த்து சொல்ல வரேன். கோலியாத்து தாவீதுக்கு முன்பாக நிற்கிறதற்கும், தாவீது கோலியாத்துக்கு முன்பதாக நிற்கிறதற்கும், தாவீதை அழிக்கிறதுக்காக இல்லை, கோலியாத்தை அழித்து தாவீதை உயர்த்துவதற்காக தேவன் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். இன்னைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு காரணம் உண்டு. அப்போ காரணமே இல்லாமல் செய்கிறது யார் தெரியுமா? வாசிக்கிறேன். சங்கீதம் 35 அதனுடைய 7வது வசனம். முகாந்தரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒளித்து வைத்தார்கள், முகாந்தரம் இல்லாமல் என் ஆத்துமாவுக்கு படுகுழி வெட்டினார்கள் என்று தாவீது சொல்லுகிறார். முகாந்தரம் இல்லாமல் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னு சொன்னால் அதை பிசாசு தான் கொண்டு வர்றான். நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, இது நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, ஆனால் நடந்துருச்சு, எனக்கு போய் இப்படி ஒன்று அமைஞ்சிருக்குதேன்னு சொல்லி. முகாந்தரத்தோடு வருகிறவர் கர்த்தர், முகாந்தரம் இல்லாமல் வருகிறவன் பிசாசு. இன்னைக்கு நான் உன்னை பார்த்து சொல்ல வரேன், தேவன் உன் வாழ்க்கையில் அனுமதித்த ஒவ்வொன்றுக்கும், ஏன் கல்யாணம் ஆகலை? ஆண்டவருக்கு ஒரு முகாந்தரம் இருக்குது. ஏன் இவனை கல்யாணம் பண்ணி வச்சிங்க? ஒரு முகாந்தரம் இருக்குது. குழந்தை இல்லைன்னு சொல்கிற, அந்த குழந்தை அவ்வளவு நாள் இல்லாததுக்கு அன்னாலே ஒரு தீர்க்கதரிசி உருவாகிறதுக்கு தான் அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் உன்னை பார்த்து சொல்ல வரேன், எல்லாவற்றிற்கும் ஏதோ ஒரு காரணம் உண்டு மகளே, மகனே. என் வாழ்க்கையில் கூட நிறைய நேரம் சிந்திச்சிருக்கிறேன், ஏன் ஆண்டவரே இந்த மாதிரி பாடுகள், ஏன் இந்த மாதிரி கஷ்டங்கள், ஏன் இந்த மாதிரி உபத்திரவங்களெல்லாம் கேட்டபோது ஆண்டவர் எனக்கு சொல்லி தந்தார், ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காரணம் உண்டுன்னு. அதை நான் ஏற்றுக்கொண்டேன். தேவன் தாவீதை உயர்த்தினது போல என்னையும் உயர்த்துகிறார், உங்களையும் உயர்த்துவார். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காய் நன்றி.
ஏன் என்று கேட்கிற நிறைய கேள்விகள் என் கண் முன்னாடி வருது. எதற்கு ஆண்டவரேன்னு கேட்குற கேள்வி கண்ணு முன்னாடி வருது. இதுக்கெல்லாம் பரலோகத்தின் தேவன் பதில் கொடுப்பீராக. தடைகளை எல்லாம் மாற பண்ணும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.